இதெல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம எப்போ நம்மளுடைய லைஃப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? நம்ம எப்போ வந்து ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்? நம்ம மற்ற விஷயத்துக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸோ ஒரு ட்ரேடராக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ட்ரேடராகவே இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருதுன்ற சிச்சுவேஷன் இந்த மாதிரி 30% மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா, நம்மளுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோவில் இருந்துமே 30% குறையும். ஸோ நமக்கு ரிஸ்க்கும் அதிகம் அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு ப்ராஃபிட்ஸும் அதிகமாக வரும். நம்மளால் கண்டினியூஸாக டெய்லி ப்ராஃபிட்ஸ் எடுக்கவே முடியாது. நான் அஷ்யூர்டாக சொல்லுவேன், டெய்லி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற டேஸில் நம்மளால் வந்து ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியும். அண்ட் கிடச்சிச்சுன்னா நம்மளால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் 30 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக ட்ரேடிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பீங்களா? Hey guys, this is Jakir and welcome back to Trading Shadow and it's a free trading school. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போது ரிஸ்க் ரிவார்ட்ஸ் அண்ட் கூடவே சேர்த்து டிவர்சிஃபிகேஷன், இது 3 தான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஈவன் தான் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்தாலும், ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தாலும், இந்த 3 விஷயம் தெரியலனா நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவோ இல்லைனா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்டராகவோ நம்மளால் வர முடியாது. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாருமே பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ட்ரேட்லேயுமே ப்ராஃபிட்ஸும் இருக்கும், லாஸஸும் இருக்கும். அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே லாஸஸை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடிங் சுச்சுவேஷன்ஸ்க்கே போக முடியும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடிங் செட்டப். ஓகே, ரிஸ்க்னா என்ன? ரிஸ்க்னா ஒரு ட்ரேட்லேயும் நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அதுதான் நம்ம ஆக்சுவலாக பெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரிஸ்க். ஒரு பொட்டென்ஷியல் அமௌண்ட் நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம், அதுதான் ரிஸ்க். அண்ட் ரிவார்ட்ஸ்னால் என்ன, நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ரிஸ்க்குக்கு எவ்வளோ நம்ம ரிவார்ட்ஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான் வந்துட்டு ரிவார்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா, இங்கே பெட் தான் பண்ணுறோம். இந்த பெட் பண்ணி இதிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோம், இந்த ரிஸ்க்குக்கு ஈக்குவலாக எடுக்கிறோமா இல்லை ரிஸ்க்கை விட அதிகமாக எடுக்கிறோமா அப்படின்றதுல தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட்டே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் 1 lakh கேபிட்டல். அண்ட் இந்த 1 lakh கேபிட்டலை நம்ம வந்து 10 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸாகவும் எடுக்க முடியும், இல்லைனா ஒரே சிங்கிள் ட்ரேடாகவும் எடுக்க முடியும். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 10 டிஃப்ரெண்ட் ட்ரேட் இந்த சென்ஸ் 10,000 rupees நம்ம வந்து 10 டைம்ஸ்க்கு எடுத்தோன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 1 lakh வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 1 lakh ட்ரேட்ஸ் 1 lakh கேபிட்டலை வந்து இந்த மாதிரி டிவர்சிஃபை பண்ண முடியும். ஆர் எல்ஸ் நம்ம ஒரே ட்ரேட்லேயுமே பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம வந்து 10,000 rupees வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வித் கேபிட்டல் ஆஃப் 10,000, இந்த 10,000லேருந்து நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம்? ரிஸ்க் மேபி வந்துட்டு ஒரு 5% இருக்கலாம், இல்லை ஒரு 10% இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 10%ன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ 10%னா எவ்வளோ? ஜஸ்ட் 1,000 rupees. ஸோ இந்த 1,000 rupees நம்ம ரிஸ்க் எடுத்து, திஸ் இஸ் ரிஸ்க். இந்த ரிஸ்கில் இருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்க போகிறோம், இந்த ரிஸ்க்கை நம்ம பெட் பண்ணி எடுக்க போகிறது தான் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு வரப்போகிற அவுட்கம் தான் வந்துட்டு எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ட்ரேடுக்கான செட்டப். சரி, இப்போ நமக்கு ரிஸ்க்னா என்ன, ரிவார்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரி, ஒரு ப்ராப்பரான ட்ரேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராப்பரான ட்ரேட்ஸ் இந்த சென்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்து நம்ம ஈக்குவல் ரிவார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமான ரிவார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இங்கே எடுத்துருக்கிற ரிஸ்க் வந்துட்டு ஜஸ்ட் 25 rupees. இந்த 25 rupees ரிஸ்கில் நான் எடுத்துருக்கிற ப்ராஃபிட்ஸ் என்னது 100 rupees. அப்படின்னா என்னது, நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது 1:4. தட் மீன்ஸ் 25 ரூபாயிலிருந்து நம்ம 100 ரூபா ஃபோக்கஸ் பண்ணுறோம். 25 ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்து அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து 100 ரூபா. தட் மீன்ஸ் 1 மடங்கு ரிஸ்க்குக்கு 4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம். அதுதான் நமக்கான ப்ராஃபிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப். சரி, இப்போ அப்படியே கீழே இருக்கிறது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ரிஸ்க்குமே சேமாக இருக்குது அண்ட் ரிவார்ட்ஸுமே சேமாக இருக்குது. இது ரெண்டுமே என்ன, இங்கேயுமே 20 rupees அண்ட் இங்கேயுமே வந்துட்டு 20 rupees அப்ராக்சிமேட், ரெண்டுமே சேம் தான் 20 rupees. ஸோ இங்கே என்ன இருக்குது, இதுவுமே வந்துட்டு ஒரு பங்கு அண்ட் இதுவுமே ஒரு பங்கு. தட் மீன்ஸ் 1:1. ஸோ இந்த 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்தோம்னா, இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 10 ட்ரேட் எடுக்கிற இடத்துல
நமக்கு வந்து 8 ட்ரேட் நமக்கு லாஸில் போச்சுன்னா கூட நம்மளுடைய கேபிட்டலில் மேஜர் ஆஃப் த கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக போயிருக்கும். அண்ட் 2 ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம்னா கூட நம்மளால் லாஸஸை ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை ரிஸ்க் ட்ரேட்ஸ் அண்ட் லோ ரிவார்ட் ட்ரேட்ஸ். இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கொஸ்டின் வரணும். நம்ம வந்து எப்படி வேணால் ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம், நமக்கு ஒரு ப்ராப்பர் செட்டப் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம எப்படி வேணால் நினைக்கலாம் இல்லையா? சரி, இது ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, இன்வெஸ்டிங்குன்ற சுச்சுவேஷன்லையுமே சேம் சினாரியோ தான். ஈவன் தோ நம்ம வந்து எவ்வளோ ப்ராப்பர் அனலைஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், எஸ் பேங்க். இங்கே ஒரு இன்வெஸ்டர் ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு வந்துட்டு பை பண்ணுறாங்க. அண்ட் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்காங்க? ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்து டார்கெட்டே வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கல. தட் மீன்ஸ் 5 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிற ட்ரை பண்ணுற அந்த இடத்துல ஒரு ரூபா இல்லை 2 ரூபாவது நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி தான், சின்ன ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் வந்து அங்கே வச்சுருந்துருக்கலாம். ரிஸ்க் வைக்காமல் இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வர சுச்சுவேஷனில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எங்கே போயிடும்? 35 ருபீஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் செட்டப்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போக வேண்டாம். பட் நம்ம போக வேண்டிய சாப்டர் என்ன இருக்குது? டிவர்சிஃபிகேஷன். இந்த டிவர்சிஃபிகேஷன் பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டிவர்சிஃபிகேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வேர்டை நம்ம பல இடத்துல கேட்டிருப்போம். டிவர்சிஃபிகேஷன் இன் தி சென்ஸ் டிவர்சிஃபைன்ற வேர்டு வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பயோடிவர்சிட்டி. என்னன்னா பல விஷயங்கள் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறத நம்ம டிவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். டிவர்சிஃபிகேஷன், நம்ம கிட்ட இருக்கிற மொத்த மணியுமே வந்துட்டு ஒரே ஸ்டாக்கில் போடாமல் மல்டிபிள் ஸ்டாக்கில் போட போகிறோம். மல்டிபிள் ஸ்டாக்ஸில் நம்ம போடுறதுனால இஃப் இன்கேஸ் நமக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்துட்டு பெருசாக ஃபாலோ ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ் பேங்க்கே ஃபாலோ ஆகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நியூஸஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் மற்ற ஸ்டாக்ஸ் எதுவுமே ஃபாலோ ஆகாது. ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்கும்? ஈவன் தோ ஒரு ஸ்டாக் ஃபாலோ ஆனாலும் நம்மளுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோ கிராஷ் ஆகாது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டிவர்சிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸ்டில் வெயிட், டிவர்சிஃபிகேஷன் இது மட்டும் கிடையாது. டிவர்சிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு ப்ரோ ட்ரேடர் எப்படி எடுப்பாங்க, ஒரு பெட்டரான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, அண்ட் ஒரு பெரிய லெவலில் இருக்க HNI ட்ரேடர்ஸ், அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், இவங்கெல்லாம் வந்து டிவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நான் இப்போவே சொல்கிறேன். சரி, டிவர்சிஃபிகேஷனாக என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுடைய மணியை ஸ்ப்ரெட் பண்ணி மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்கள் போடுறது தான் டிவர்சிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு அதுதான். இப்போ டிவர்சிஃபிகேஷனுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் இருக்குது அண்ட் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு பிக்னஸோட மிஸ்டேக் பற்றி சொல்லிடுறேன். பிக்னஸோட மிஸ்டேக்னால் என்னென்னா, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் 100% நம்மளுடைய கேபிட்டலை ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற சுச்சுவேஷனில் இஃப் இன்கேஸ் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருதுன்ற சுச்சுவேஷன், இந்த மாதிரி 30%க்கு மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா நம்மளுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோவில் இருந்துமே 30% குறையும். தட் மீன்ஸ் ஜஸ்ட் திங்க் 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கோன்ற சுச்சுவேஷனில் 30%னா 30,000. எப்படி 30,000 ஒரே நாளில் குறையிறதுக்குமே கூட ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டிவர்சிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனாலையோ இல்லை இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக அலோகேட் பண்ணுறதுனாலையோ நம்மளுடைய மேஜரான லாஸஸ்லேருந்து நம்மளால் தவிர்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2க்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளோட எல்லா மணியுமே ஒரே இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற என்டையர் கேபிட்டல்லேருந்து ஜஸ்ட் 50% வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், அதாவது TCS, HDFC இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன நமக்கு நடக்கும்? நம்மளுடைய க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது, பட் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் சேஃபாகவும் இருக்கும். சரிங்களா? சேஃபாக இருக்கிறது தான் இங்கே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 50% மணியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். பொறுமையாக நமக்கு க்ரோ ஆனாலும் there is a growth. அஃப்கோர்ஸ் there is a growth. நான் இங்கேயும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளூ சிப் ஸ்டாக்குன்ட்டு ஒரே ஒரு ஸ்டாக்கோட நேம் நான் சொல்லலை. நான் இங்கே 3 ஸ்டாக்கோட நேம் சொல்லியிருக்கேன். பட் இந்த 3 ஸ்டாக்கில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி Nifty 50ல் இருக்கிற இந்த டாப் 50 கம்பெனிஸில் எவ்வளோ பெட்டர் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல ஸ்டாக்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணி போட முடியும். இதோட மெயின் மோட்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கேபிட்டல் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் அவர் கேபிட்டல் சேஃபாக இருக்கணும். இதுதான் மெயினான மோட்டிவ். அண்ட் செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் வந்து 30%.
30% மிட் கேப்பில் போட போகிறோம். மிட் கேப் இந்த சென்ஸ் ஐஆர்சிடிசி, டாடா பவர் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து நம்ம போட போகிறோம். இதில் வந்து என்ன ஒரு திங் இருக்குன்னா, நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது, இங்கே ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் வந்து நம்ம நினைக்கிறத விட ரிஸ்க் இங்கே கொஞ்சம் அதிகம். ஸோ நமக்கு ரிஸ்க்கும் அதிகம் அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு ப்ராஃபிட்ஸும் அதிகமாக வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், என்டையர் கேபிட்டல் போடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 30% மட்டும் தான் போட போகிறோம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 20% ஆஃப் அவர் கேபிட்டல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு. எந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணணும், இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால மார்க்கெட் வந்து பெருசாக ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய பேட் நியூஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ஃபாலோ ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நம்ம இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸை எக்ஸிட் பண்ணாலும் நமக்கு லாஸஸில் தான் போய் கொண்டு போய் முடியும். பட் அதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன பண்ண முடியும், எது கெயின் ஆகிக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே கெயின் ஆகும், இந்த மாதிரி ஃபாலில் எது எல்லாமே கெயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்டையர் குளோபல் மார்க்கெட்டே ஃபாலோ ஆகிற சிச்சுவேஷனில் கோல்டு மட்டும் ரைஸ் ஆகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிகாஸ் எல்லாருமே கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். ஆர்எல்ஸ் இந்த ஒரு டைப்பில் என்ன பண்ணலாம், நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக் வந்து பெருசாக ஃபால் ஆகுது, நம்ம அசியூம் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோன்ற சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம புட் சைடில் ட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். புட் சைடில் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும், ஈவன் தோ மார்க்கெட் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபாலிங்கில் இருந்தாலும் நமக்கு புட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே நடக்கிற லாஸஸை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸில் எடுத்திருக்கிற ப்ராஃபிட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக நம்ம பேலன்ஸ் இருக்கிற 20% நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 20% வச்சு நம்மளால் ETF இன்வெஸ்ட் பண்ண முடியும், கோல்ட்ஸ் அண்ட் கேஷில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது எதுக்காக பண்ண போகிறோம், நம்ம எதிர்பார்க்காத சிச்சுவேஷனில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய கிராஷஸ்லேருந்து நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற சிச்சுவேஷனுக்காக தான் நம்ம பேலன்ஸ் இருக்கிற 20% யூஸ் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும், நம்ம வெறும் ட்ரேட்ஸ் தான் பண்ண போகிறோம். ட்ரேட்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேயில் எடுக்க போகிறோம், சம்டைம்ஸ் நம்ம ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம வந்து லைஃப் லாங் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே நம்ம பாட்டு வளர்ந்துக்கிட்டே போயிடலாம். இதுதான் எல்லாருமே நினைக்கிறது. எல்லாருமே இதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லாரோட தாட் ப்ராசஸுமே இதுவாக தான் இருக்குது. பட் அதுதான் ரொம்பவே தப்பு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளால் கண்டினியூஸாக டெய்லி ப்ராஃபிட்ஸ் எடுக்கவே முடியாது. நான் அஷ்யூர்டாக சொல்லுவேன், டெய்லி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற டேஸில் நம்மளால் வந்து ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியும். அண்ட் கிடச்சிச்சுன்னா நம்மளால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we have to wait. வெயிட்டிங் பீரியட் வந்து இங்கே அதிகம். அண்ட் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் வந்து ஸ்க்ரீன் டைமை ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வந்து டெய்லி இங்கே வந்து ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராப்பர் அனலைஸ் கிடச்சிச்சின்னா, அந்த ட்ரேடிங் செட்டப் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டேயில் வந்து ப்ராஃபிட்ஸ். இஃப் இன்கேஸ் நம்ம அனலைஸ் பண்ணது தப்பு அப்படின்ற சிச்சுவேஷன், லாஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் ட்ரேடிங் டேயில் வந்து இதுதான் நடக்கக்கூடியது. அண்ட் இந்த விஷயத்தை, இந்த சைக்கிளையே நம்ம எத்தனை நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், ஒரு 1 year, இல்லை ஒரு 2 year, இல்லை ஒரு 5-10 years? இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சரா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நம்ம கண்டினியூஸாக 10 years, 15 years, 20 years, 30 years கூட நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் எதையுமே பில்ட் பண்ணியிருக்க முடியாது. நம்ம காசு சேர்த்துருப்போம், நான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம காசு கண்டிப்பாக சேர்த்துருப்போம். ஆனால் உங்கள் லைஃப்பை அது வந்து முன்னேற்றி கொண்டு போகிற அளவுக்கு நம்ம சேர்த்துருப்போமானா டெஃபினட்டாக கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ க்ரீட் இருக்குது, அவ்வளோ பேராசை நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ப்ராஃபிட்ஸுமே அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அதுலேருந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஸோ ரிஸ்க் எடுத்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து இங்கே நிற்போம். இதுதான் யூஷுவலாகவே நடக்கிறது. இந்த ஒரு இல்யூஷன்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக வெளியில் வந்தே ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், இதை தவிர்த்து நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாதா? ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ட்ரேடிங் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பல்சரி பண்ண போகிறோம். பட் அது எப்படி பண்ணணுன்றதை இந்த டிவர்சிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்துட்டு எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கணும். பட் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்மளால் ட்ரேடிங்குன்ற சிச்சுவேஷனில் எல்லா நாளுமே ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியாது. நம்மளால் எப்போல்லாம் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும்னா, மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ட்ரெண்ட் இருக்கணும். ட்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ஃபெக்டான ட்ரேட்ஸே எடுக்க முடியும். அண்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் டார்கெட்ஸுமே வந்து புஷ் ஆகும். யூஸ்வலாக எடுக்கிற இண்டெக்ஸ் ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எனி ட்ரேட்ஸாக இருக்கட்டும், நமக்கு அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் கிடைக்கலன்ற சிச்சுவேஷன்ஸில் நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியும் கொடுக்க முடியாது. அண்ட் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான டார்கெட்டையும் வைக்க முடியாது. இதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க.
சரி, இப்போ நமக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அண்ட் பேங்க் நிஃப்டியாகவே இருந்தாலுமே சரி, நமக்கு ட்ரெண்டோட செட்டப் இல்லைனா, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் இல்லைனா நம்மளால் வந்து ஒரு பெரிய ட்ரேட்ஸ் எடுக்கவே முடியாது. அதுக்கு சான்ஸே கிடையாது. சரி, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது இண்டெக்ஸுக்கு நம்ம போக முடியும். வேறு ஏதாவது இண்டெக்ஸ்னால் ஃபார்மா இண்டெக்ஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, ஐடி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நம்மளால் இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க முடியலனாலுமே கூட இண்டெக்ஸோட ஸ்டாக்ஸில் போய் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இல்லையா, நான் சொல்லியிருக்கிற ஆர்சோன் பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஆர்சோன் பற்றி தெரியலனா ஜஸ்ட் அப்படியே நம்ம சேனலில் ஆர்சோன் வீடியோ இருக்குது, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேட்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த செக்டார்ஸுக்கு நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோம். நமக்கு ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நிஃப்டியில் எடுக்க போகிறோம் அண்ட் பேங்க் நிஃப்டியில் எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே இல்லைன்றப்போ செக்டோரல் ட்ரேட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். எய்தர் வந்து ஸ்டாக்ஸாக இருக்கலாம், கேஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ஸோ கேஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம், அது வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஆப்ஷன் செல்லிங் மாதிரி பண்ண முடியும். ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தே இல்லைன்ற சுச்சுவேஷனில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுல நமக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல்லிங் பண்ண முடியும். அண்ட் கூடவே சேர்த்து வந்து நம்ம ஸ்டாக்ஸோட ஆப்ஷன்ஸ் பே பண்ண முடியும். அந்த நேரத்தில் எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் நம்ம யூஸ்வலாக எடுக்கிற ஆர்சோன் செட்டப், ஆர்சோன் ட்ரேட்ஸ் கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நம்ம அதுக்காக வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். அண்ட் சம் ஆஃப் அவர் கேபிட்டல் நீட் டு பி அலோகேட்டட் டு ஸ்விங் ட்ரேட்ஸ். ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஸ்விங் ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் நான் என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹையர் ஹை வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். இங்கே என்ன நடந்திருக்கு, இது வந்து ஸ்விங் லோ, இந்த ஏரியா வந்து ஸ்விங் லோ அண்ட் வந்து கண்டினியூஸாக ஹை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஹை. அண்ட் மேஜரான ஹை இந்த சென்ஸ் இதுதான் வந்து ஆல் டைம் ஹையாகவே இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் வந்து அப்படியே பொறுமையாக மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே கீழே வந்திருக்கும். இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த ஏரியா வந்து மார்க்கெட் அகேன் டேப் ஆகிருக்குல்ல, இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கட்டும், சம் வாட் லைக் தட். இதுதான் நமக்கு வந்து இங்கே எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட் என்ட்ரி செட்டப்பாக இருக்கக்கூடியது. சரி, இப்போ இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாகவே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குது. ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு, மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, ரொம்ப சின்னது, ரொம்ப கீழே, அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு அதுக்கும் கொஞ்சம் கீழே, அங்கே தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது. அண்ட் நம்மளுடைய டார்கெட்ஸ் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இதுக்கு 50% ஏரியா, இல்லைனா வந்து மேக்ஸிமம் டார்கெட்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய டார்கெட் ஏரியா. ஸோ நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் நம்ம டார்கெட்டை புஷ் பண்ணி போகும். அண்ட் மறுபடியும் இதுக்கு போகுதுன்ற சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதுக்கும் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ஹைக்கும் மார்க்கெட் வந்து தாண்டி, இந்த ஹையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப் வந்து எப்போவுமே கிடைக்கும். ஸ்விங் ட்ரேட்ஸில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான செட்டப்ஸ் இருக்குது. ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். பட் ஸ்விங் ட்ரேட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் தோ நமக்கு வந்து நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய இன்ட்ராடே ட்ரேட்ஸ் வந்து லாஸஸில் கொண்டு போய் விட்டாலும் ஸ்விங் ட்ரேட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் லாஸஸில் கொண்டு போய் விடாது. இது வந்து நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கூட பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லாஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் சினாரியோன்ற வர சுச்சுவேஷனில் ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து நமக்கு ட்ரேடிங் செட்டப் கிடைக்காத சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு செக்டரல் ட்ரேட்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்சோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறதா இருந்தாலும் சரி, இதுதான் ஒரு ப்ராப்பரான வே. இதுதான் நம்ம வந்து ஒரு ட்ரேடராக நம்ம வந்து அலோகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. சரி, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தேன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் 30 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக ட்ரேடிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கீன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேடிங் வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லையா அந்த இடத்துல? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம எதுக்காக ட்ரேடிங்குன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருப்போம்? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் இருக்கணுன்றது தான் நம்ம வந்து ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு அதுதான் தேவை. ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை தாண்டி நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க போகிறோம். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் ஆகிற டைம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட்டை பார்ப்போம் அண்ட் போஸ்ட் மார்க்கெட்டை பார்ப்போம், வேறு ஏதாவது நியூஸஸ் வந்திருக்கு, இது எல்லாமே பார்ப்போம். இதெல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்போ நம்மளுடைய லைஃப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம எப்போ வந்து ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம மற்ற விஷயத்துக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ட்ரேடராக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ட்ரேடராகவே இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தான் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் கிளியராக பாருங்கள், நம்மளுடைய என்டையர் கேபிட்டல்லேருந்து 50% வந்து ட்ரேடிங்காக யூஸ் பண்ண தான் போகிறோம். அந்த 50% வந்துட்டு மொத்த 50%மே எடுத்துகிட்டு போய் ஒரே நேரத்தில் ட்ரேடிங்கில் போடக்கூடாது. 50%லேருந்து நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 1 lakhமே நம்ம மொத்தமாக கொண்டு போய் போடலாம், இல்லைனா அந்த 1 lakh வந்து 10 times பிரித்து 10,000 போட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 50% கேபிட்டலை நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி இந்த இன்ட்ராடே செட்டப்ஸ், F&O செட்டப்ஸ், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ட்ரேட்ஸ் கிடைக்குதா, ஆர்சோன் கிடைக்குதா, இல்லைனா வேறு ஏதாவது ட்ரேட்ஸ் கிடைக்குதா நம்ம வந்து செக் பண்ண முடியும். அண்ட் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸில் வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸே எடுக்க முடியும். ஸோ இதுக்காக வந்து நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டலில் 50% கேபிட்டல் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ட்ராடே அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ்க்கு மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் 30% எதுக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? ஸ்விங் ட்ரேட்ஸ்க்காக. இது கம்பல்சரியாக வந்து நம்ம இதுதான் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர், இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் சரி, ப்ரோ ட்ரேடர்ஸும் இது தான் பண்ணுவாங்க, ஒரு HNIயும் இது தான் பண்ணுவாங்க. 50% கேபிட்டலை வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவாங்க, 30% ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் 20% வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஈவன்தோ இந்த மற்ற விஷயம் வந்துட்டு நமக்கு லாஸஸில் கொண்டு போய் விட்டாலும், இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைமில் பெரிய வெல்த்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட நிறுத்தும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு மந்த்லி ஒரு 15,000 SIP போடுறோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணால் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 25,000 rupees சேலரி வாங்குகிற ஒரு பேச்சுலராக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு ஃபேமிலி பர்சனாகவே இருக்காங்கன்னே வச்சுக்கலாமே, ஃபேமிலி ரன் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3,000 to 5,000 வரைக்கும் மேக்ஸிமமாக புஷ் பண்ணி நம்ம வந்து SIP மந்த்லி போட முடியும். இது ஓவர் த பீரியட் நமக்கு வந்து ஜஸ்ட் 12% வந்து நமக்கு வருதுன்ற சுச்சுவேஷனில் ஒரு 15 years கழிச்சு அது எங்கே இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு SIP கால்குலேட்டரில் நீங்களே போட்டு பாருங்கள். ஒரு 15 years 20 yearsக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டெப் அப் SIP போட்டு பாருங்கள். இயர்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த SIP இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இந்த இயரில் 3,000 rupees போடுறோமா, 1 year முடிஞ்சதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 10% நீங்கள் அதுலேருந்து அதிகமாக போட போகிறீங்க. தட் மீன்ஸ் 3,300 rupees நெக்ஸ்ட் இயர்லேருந்து. அதுக்கு அடுத்த இயர்லேருந்து 3,600 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு 10% ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட கேபிட்டல் ஒரு 15 years 20 years 30 years கேப் கழித்து நம்மளுடைய கேபிட்டல் எங்கே வந்து இருக்குன்றதை மட்டும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டேன். இந்த 20% வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கவர் டிரைவுக்காக எடுத்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? பட் நமக்கு இங்கே ப்ராஃபிட்ஸ்னு ஒரு சினாரியோ இருக்குல்ல. இங்கே நமக்கு ஒரு ட்ரேட்ஸ்லையுமே வந்து ப்ராஃபிட்ஸும் இருக்க போகுது, லாஸஸும் இருக்க போகுது. மந்த் எண்டில் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா அண்ட் லாஸஸ் வந்திருக்கான்ட்டு. அதை நம்ம எப்படி டிவர்சிஃபை பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம், இப்போ என்னுடைய என்டையர் கேபிட்டல் இஸ் 1 lakh rupees. 1 lakh கிட்ட நான் கேபிட்டல் வச்சுருக்கேன். இப்போது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 4 3 2 1 இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1 lakh rupees 4 டிவைட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் 25,000 25,000 25,000 அண்ட் 25,000. இப்படி பார்த்தா நமக்கு 1 lakh rupees வந்துருச்சு. ஓகேங்களா? இதை நான் என்னென்னு பண்ணியிருக்கேன், கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதை வந்து 4 டிவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் 4 டிவைட் பண்ணுறது எதுக்காக டிவைட் பண்ணுறேன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய என்டையர் கேபிட்டலை 4 டிவைட் பண்ணிவிட்டு அதில் 3 மடங்கு நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் 3 மடங்கு ப்ராஃபிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் 2 மடங்கு, அதாவது 25 அண்ட் 25 இதை வந்துட்டு நமக்கு எடுத்துக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு இந்த 25 and 25 உங்களுக்கு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 1 மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்தாலும் நம்ம அகைன் அண்ட் அகைன் அதில் போட்டு அகைன் அண்ட் அகைன் நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுக்கலனா கூட லாஸஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் சிச்சுவேஷன்ஸும் ரொம்ப அதிகம். இதை தான் வந்து ஒரு பிகினர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 1 lakh கேபிட்டலை 4 டிவைட் பண்ணுங்கள். அதில் 3 மடங்கு வந்ததுக்கப்புறமா 2 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 மட்டும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
அதாவது ஒன்று ரீஇன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன், மறுபடியும் உங்களோட கேபிட்டல்லே ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான் நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு இது பண்ண முடியுது, நம்மளால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது. அண்ட் அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப் வந்து எடுக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இங்கே வந்து இந்த 50% and 30% ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு ஸ்விங் ட்ரேட்ஸுக்கும் அண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்ட்ராடே ட்ரேட்ஸுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஜஸ்ட் 20% மட்டும் நம்ம லாங் டேர்முக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கணும் இந்த இடம் எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். இந்த காம்பவுண்டிங் வெல்த் நான் இதை வந்துட்டு எங்கே சொல்லியிருந்தேன், மேலேயே சொல்லியிருந்தேன். காம்பவுண்டிங் வெல்த்தை பற்றி நம்ம எங்கே பேசியிருந்தோம், எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய காம்பவுண்டிங் வெல்த். இப்போ நம்ம அங்கே எடுக்கிற அந்த 20% தான் வந்துட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கிற 100%. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய என்டையர் கேபிட்டல் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 lakh rupees இருக்குன்னா 1 lakhல வந்து 20% நமக்கு எவ்வளோ, 20% வந்துட்டு ஜஸ்ட் 20,000 rupees. அந்த 20,000 தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டிவர்சிஃபிகேஷனுக்கான ஒரு செட்டப். நம்மளுடைய என்டையர் கேபிட்டலில் மெஜாரிட்டி ஆஃப் அவர் கேபிட்டல், அதாவது 70% ஆஃப் அவர் கேபிட்டல் கோஸ் டு ட்ரேடிங். இது இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்காக தான் நம்மளுடைய என்டையர் கேபிட்டலில் இருந்து மெஜாரிட்டி ஆஃப் கேபிட்டலை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற இந்த 20% மேலே இருக்கிற இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லையோ இல்லைனா வந்து மிட் கேப்லையோ ஆர் எல்ஸ் நம்மளுடைய கிராஷஸை தவிர்க்கிறதுக்காக ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக மட்டுமே அந்த 20% நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸில் இருந்துமே நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி அந்த 4321 லாஸ்ட் 1 பங்கு, அந்த ஒரு பங்கு இருக்குல்ல, அதுலேருந்து 20% அகைன் அண்ட் அகைன் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப். இதை மட்டுமே பண்ணுறதுனாலேயே ஒரு ப்ராப்பரான ட்ரேடராக மட்டும் இல்லை, ஒரு பெட்டரான இன்வெஸ்டராக கூட மாற முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போவுமே வந்துட்டு ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு தான் போகணும். மினிமமாக வந்துட்டு 1:3 ஆர் 1:2 வந்து அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி பாருங்கள். அட்லீஸ்ட் 1:2 அண்ட் 1:3 அண்ட் 1:4 இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டார்கெட்ஸ். 1:4 ஆர் 1:7, 8 வந்துட்டு போகிற மாதிரியான ட்ரேடிங் செட்டப்ஸ் கூட இருக்குது. நிறையா சான்சஸுமே கிடைக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ட்ரேட்ஸ் வந்து நம்மளால் டெய்லி எடுக்க முடியாது. பட் ஸ்டில் கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. சின்ன ரிஸ்க் அண்ட் பெரிய ரிவார்ட்ஸ்ன்ற சுச்சுவேஷனை ட்ரை டு டேக் த ரிஸ்க். தாராளமாக எடுக்கலாம். அண்ட் எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மைண்ட்லேயே வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, அந்த ஸ்டாப் லாஸ் வரும்போது அங்கே நம்ம எக்ஸிட் ஆகணும். உங்களுடைய கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. அண்ட் எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்மளுடைய 2 காலையுமே ஒரே பள்ளத்தில் போய் விடக்கூடாது. நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரே இடத்துல போய் குதிக்கக்கூடாது. ஸோ எல்லா காசையும் ஒரே இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மல்டிபிள் பிளேஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டிவர்சிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்ம ட்ரேடிங்குன்ற ஒரு கரியர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. ட்ரேடிங் நம்ம பண்ணணுன்னா ஆர்எல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணுன்னா இந்த 3 விஷயம் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவர்சிஃபிகேஷன் இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்மளால் ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுக்க முடியலைன்ற சுச்சுவேஷன்ஸில், ஒரு ப்ராப்பரான ரிவார்ட்ஸ் கிடைக்கலன்ற சுச்சுவேஷன்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த ரிஸ்க் ரிவார்ட்ஸ் அண்ட் டிவர்சிஃபிகேஷன் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம பிளாகில் வந்துட்டு ஈவன் நம்ம முன்னாடி எடுத்த அந்த இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் எதுவாக வேணா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதில் வந்து போஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேட்டாஸ் வேணும், வேறு ஏதாவது இதில் இருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். இது எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் நவ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ். மார்க்கெட்ஸோட சென்டிமெண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான அனலைஸே பண்ண முடியும். ஸோ சாட் பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே இம்பார்ட்டன்ற ஒரு சுச்சுவேஷனால தான் நான் வந்து சாட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ரிவார்ட்ஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும், அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாட் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம், சாட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கடுத்து போக போக அடுத்தடுத்து இருக்கிற அட்வான்ஸ் லெவலையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்டில் தென், திஸ் இஸ் ஜாகீர் சைனிங் ஆஃப். பை.